உயிரோட இருக்க முருகன் சிலை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ரத்த ஓட்டத்தோட இருக்க முருகன் சிலை. இந்த சிலையை செஞ்ச சிற்பியோட கை விரல்கள் வெட்டப்பட்டிருக்கு. அது இல்லாம அவரோட கண்ணு நோண்டப்பட்டிருக்கு. எஸ், இந்த சிலைக்கு பின்னாடி ரொம்ப பயங்கரமான ஒரு வரலாறு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. இடத்துல ஒரு சிற்பிக்கு கனவுல ஒரு ரொம்பவே அழகான ஒரு முருகன் உருவம் தோண்டி இருக்கு. ரொம்ப அழகா இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சிலையை வடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிற்பி அந்த சிலையை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சிலை எதிர்பார்க்கப்பட்ட அளவோட ரொம்பவே அழகா வந்திருந்தது. பார்த்துட்டு இருந்த ஒரு சோழ மன்னன் என்ன பண்றான்னா, இந்த சிற்பி இவ்வளவு அழகான ஒரு சிலையை வடிவமைச்சிருக்கான், இதே மாதிரி எந்த சிலையும் வடிவமைக்க கூடாது, இவன் இந்த சிலையை பிடுங்கிட்டு இவனோட கை விரலை வெட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த சிலையை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவரோட விரலை, சிப்பியோட விரலை வெட்டியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து அந்த வாங்கின சிலை பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல்ல இருக்க அந்த முருகன் சிலை. மறுபடியும் அந்த சிற்பி முருகன் மேல பயங்கரமான பக்தி வச்சிருந்தனால என்ன பண்ணா, திரும்பவும் ஒரு முருகன் சிலையை செய்யறாரு. அதாவது அந்த கட்ட விரல்கள் இல்லாமலேயே முருகன் சிலையை செய்யறாரு. அந்த முருகன் சிலையும் ரொம்ப அழகா வந்திருக்கு. அந்த சிலையை பார்த்திருந்த சோழ மன்னன் திரும்பவும் எப்படி இந்த சிலையை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையும் புடுங்கிட்டு அவரோட கண்ணையை நோண்டிறாரு. விரல்களும் இல்ல, அவருக்கு கண்ணும் இல்லை. அப்படி ரெண்டாவதா செய்யப்பட்ட சிலை தான் அந்த எட்டுக்குடி முருகன் கோயில். ரத்த ஓட்டத்தோட இருக்க அந்த முருகன் சிலை தான் அந்த எட்டுக்குடியில் இருக்கிற அந்த முருகன் சிலை. அந்த சிலை ஏன் ரத்த ஓட்டத்தோட இருக்குன்னு சொல்ல போறாங்கன்னா, அவர் வடிவமைச்ச சிலையில அந்த முருகனோட நரம்பு, அதாவது நம்ம நரம்பு தெரியுமா, அந்த நரம்பு துல்லியமா உடம்பு ஃபுல்லா தெரியுமா, அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா அந்த சிற்பியால செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த சிலை ரெண்டோட இடத்துல மூணாவது ஒரு சிலையும் செஞ்சிருக்காரு. அந்த சிலையை செய்யும் போது அவருக்கு விரல்களும் கிடையாது, கண்ணும் தெரியாது. எஸ், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்த சிலையை அவர் செய்யறாரு. அதாவது